அவனை பார்க்கணுமேன்னு நினைச்சு 4 பக்கத்துல திரும்பினேன்னா அடுத்த ஒரு செகண்ட்ல ஏதாவது ஒரு கடையிலயோ ஒரு ரூபத்திலயோ ஒரு பேனர்லயோ ஒரு எலக்ட்ரிக் லைட்லயோ ஒரு சொம்புலயோ ஸ்ரீனிவாசன் காட்சி கொடுக்கறதுனால தான் கலியுகத்திலே பிரத்யக்ஷ தெய்வம்னு நம்ம சொல்றோம். One eternity later. வந்து நீர்மோர் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். அடிக்கிற வெயிலுக்கு நல்லா 10 ரவுண்டு அடிப்பேன் மக்களை. நீர்மோர் வழங்க மிலா ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் டிடிஎஸ் சாய் பேசுகிறேன். மக்களே, தமிழ்நில அண்ட் டைட்டில் பார்த்துருந்துருப்பீங்க. ஆமாங்க, இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னா நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு வட்டம் திருச்செங்கோடு போகிற வழியிலே இருக்க இறையாமங்கலம் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு தான் மக்களே வந்திருக்கோம். அங்கே ஒரு இளைய பெருமாள் அப்படிங்கிற ஒரு பெருமாள் கோவில் இருக்குது. அந்த மலைக்கு தான் வந்திருக்கோம். இன்றைக்கி வந்து இந்த கோவிலோட சித்திரை தேர் திருவிழா மக்களே. ரொம்ப சூப்பராக இருக்கும். தேர் திருவிழாலாம் வேறு மாதிரி இருக்குது. தொடர்ந்து அப்படியே ஃபுல் வீடியோவும் பாருங்கள், சூப்பராக இருக்கும். வாங்க மக்களே, வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து சித்திரை தேர். நம்ம அந்த தேருக்கு தான் மக்களே இந்த ஒரு கோவிலை வீடியோ எடுத்து போட்டலாம் சொல்லி வந்துட்டுருக்கோம். இப்போ நம்ம மலை ஏறிட்டுருக்கோம். இந்த ஊரோட பேர் வந்து இறையாமங்கலம் மக்களே. இறையாமங்கலம் இளைய பெருமாள் கோவில். இந்த சைடு பாருங்கள், இந்த சைடு ஒரு சின்ன படி மாதிரி மேலே போகுது. அது உங்களுக்கு மேலே காட்டுறேன். அங்கேருந்து தான் வந்தோம். சரி வாங்க அப்படியே தொடர்ந்து மேலே ஏறுவோம். இன்றைக்கி வந்து தேர் மக்களே, சித்திரை தேர் திருவிழா நம்ம இறையாமங்கலத்தில். சின்னதாக ஒரு படி மாதிரி இருக்குது. அவங்க மேலே போய் பார்ப்போம். நான் உங்களுக்கு சொன்னேன்ல, இன்னொரு சைடு வழி ஒன்று போகுதுங்க. இது வந்து இந்த கோவிலோட பழைய வழின்னு நினைக்கிறேன். இங்கே தான் மக்கள் அந்த உப்பெல்லாம் கொட்டுறாங்க. பெருமாள் கோயிலுமே தெரியும், மேக்ஸிமம் அந்த உப்பெல்லாம் போடுவாங்க. சரி வாங்க நம்ம தொடர்ந்து மேலே போவோம். அவ்வளவுதான். நீங்க ரெண்டே 2 தான் பாக்கணும். இல்லனா ஏறுறோம். 5 டிக்கெட் வச்சிருக்கோம். நீங்க 2 விட்டா வேற வழியே கிடையாது. ஏங்க இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி 7 பத்தி என்ன சொன்னாங்க? அப்புறம் இதுக்கு 7 பத்தி பேசுறீங்க. கடைசியா எப்படிதான். சரி வாங்க டக்கு டக்குன்னு மேலே ஏறுவோம். 700 பாருங்க உங்களுக்கு இவ்வளவு திமிரு. பாஸ் பண்றப்பா. எழுதிங்க எனக்கு மவுஸ் எவ்வளவு இருக்குது? போன் எடுத்தா தம்பி வழியே கிடையாது. வழியே கிடையாது. அதுதான் மானத்துக்கு போய் எழுதுறோம். இது இன்னொரு மனசுல கலியிலே விட்டுறாங்க.
நாளைக்கு வந்து ஐயர்மலை வீடியோ வந்துடும் மக்கள். உங்களுக்கு ஐயர்மலை ரத்தினகிரீஸ்வர் அந்த வீடியோ வந்து நாளைக்கு வந்துடும். நேற்று தான் தேர் ஆக்சுவலாக அங்கே வீடியோ எடுக்க போக முடியல. நாளைக்கு தேர் நிலைக்கு நிற்கும், அங்கே கண்டிப்பாக வீடியோ எடுத்து போட்டுடலாம். இன்றைக்கி நம்ம பெருமா கோவில் பார்த்துட்டு நாளைக்கு போய் சிவன் கோவிலுக்கு போகலாம். கொஞ்சம் கூட்டமாகவே இருக்கும் மக்கள், இந்தளவுக்கு கூட்டம் இல்லை. இதுக்கப்புறம் தான் தேர் வடம் பிடிக்கிறதுன்னு நினைக்கிறேன். இங்கே பாரு மக்கள், தேர் தெரியுதா? இங்கே குதிரை சேர், பெரிய தேர், 2 தேர் நிற்கிது. சரி வாங்க அப்படியே தொடர்ந்து போகலாம். இந்த கோவிலுக்கு இப்போ தான் மக்கள் ஃபஸ்ட் டைம் வரேன். ஒரு சின்ன ஐயர்மலை மரம் தான் இருக்குது இந்த மலை. மேலே ஃபுல்லாக செட்டு போட்டுறதுனால எந்த பிரச்சனையும் இல்லை மக்கள், நிழலாகவே இருக்குது. எவ்வளோ வெயில் அடித்தாலும் ஈஸியாக ஏறிடலாம். ஒரு 300 படி 400 படி இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் போகணும் மக்கள். ஒரு குட்டி ஐயர்மலை மாதிரி தான் இருக்குது. கோவில்கிட்ட வந்துட்டோம்னு நினைக்கிறேன் மக்கள். அப்படியே நம்ம நிற்காமல் ஏறிட்டு இருக்கோம். ரோப் கார் கூட ரெடி ஆகிட்டு இருக்கு மக்களே. இங்கே பாருங்களேன், இதெல்லாம் அந்த ரோப் காருக்காக தான் கட்டிகிட்டு இருக்காங்க. அங்கேருந்து கீழேருந்து ரோப் காரில் வர மாதிரி இன்னும் ஒரு 2 வருஷத்தில் வந்தோன்னு நினைக்கிறேன் ஃபுல்லாக. சரி மக்களே, கொஞ்சம் மூச்சு வாங்குது, கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அப்படியே நம்ம மேலே ஏறுவோம். சரி வாங்க மக்களே போகலாம். அவ்வளோதான் மக்களே, கோவிலை வந்து நம்ம ஏறி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நீங்கள் நிற்காமல் வந்துட்டோம், ஒரு 5 நிமிஷத்துல மேலே ஏறிட்டோம். மேலே சரியான கூட்டம் மக்களே. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக கூட்டம் தான். சித்திரை தேர்னால எனக்கு ஃபுல்லாக கூட்டம் தான். வாங்க நம்ம இந்த கொடிமரத்துலேருந்து ஆரம்பிப்போம். இதான் மக்களே, எரியாமங்கலம் இளைய பெருமாள் கோவில். சரி வாங்க போய் அந்த சைடு போய் பார்ப்போம். இந்த வாசல் மாதிரி கட்டிகிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, இங்கே ஒரு கோபுரம் மாதிரி கட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே
பாருங்க சரியான கும்பல் மக்களே. இங்கே ஒரு கிருஷ்ணர் சிலை இருக்குது, அதை பார்த்துட்டு அப்படியே போகும். பார்த்தீங்களா வாயில் வந்து வெண்ணெய் சாப்பிட்ற மாதிரியே இருக்குது. சரியான கும்பல் மக்கள். இங்கே பாருங்க, அதே வாங்க நம்ம அப்படியே ஓரமாக போவோம். நான் பேசுகிறது அதையும் கேட்காதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா எல்லாம் இங்கே பேசிக்கிட்டே இருக்கேன், இறச்சலாக இருக்கு மக்கள். ஒரு கொடிமரம் இருக்குது. அப்படியே உங்களுக்கு தெரியாமல் அப்படியே உள்ள கொண்டு போகிறேன் கேமரா பாருங்கள். மக்களே ஒரு வேளை எப்படி நம்ம சாமி கும்பிட்டு வெளியே வந்துட்டோம். உள்ளே சரியான கும்பல் மக்களே. கேமராலாம் உள்ளே வந்து அலோவ் பண்ணலை. இந்த கோபுரத்தை காட்டுறேன். மற்ற ஊர்லலாம் வந்து புரட்டாசி மாதம் தான் மக்களே பிரம்ம கோயில் தேர். ஆனால் இங்கே வந்து சித்திரை தேர்னு இழுக்கிறாங்க. இது சின்னதாக ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு சொல்லியிருந்தாலும் அந்த பழைய படிக்கட்டு பாருங்க, இந்த வழியாக வர்றதுக்கு நம்ம போகும்போது இந்த வழியாக போகலாம். அவங்க சுற்றியும் காட்டுற மாட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சியே தூத்து போயிடுறாங்க. ஃபுல்லாக தென்னை மரம் தான். சுமார் ஒரு 20 ஏக்கருக்கு மேலே தென்னை மரமாக தான் இருக்குது. கோயில் சுற்றி ஃபுல்லாக தென்னை மரம் தான். சரி, நம்ம போய் சாமி கும்பிட்டாச்சு. சாமியை காட்ட முடியல மக்கள், கீழே கேமரா எடுத்து போனால் திட்டுறாங்க. சரி வாங்க, நான் அப்படி இந்த பழைய படிக்கட்டு பாதையிலே கீழே போவோம். வரும்போது நம்ம அந்த படிக்கட்டு வழியாக வந்து இறங்கும்போது இந்த வழியாக கீழே இறங்கலாம். இப்படி போனால் தான் கரெக்டாக இருக்கும். நான் உங்களுக்கு காமிச்ச இடத்தையே காமிச்சோம்னா நல்லா இருக்காதுல்ல. அந்த சைடு பேசவும் முடியல மக்கள் அதிகம், அதனால தான் ஓரமாக இந்த சைடு வந்துட்டேன். வர இந்த ஊரை பாருங்க, செம்ம பசுமையாக இருக்குது. கோவில் அங்கே இருக்குது. அப்படியே நம்ம பழைய படிக்கட்டு பாதையிலே கீழே இறங்கும். இது படிக்கட்டுன்னு சொல்ல முடியாது, சும்மா படிக்கட்டு மாதிரி பேருக்கு தெரியுது நமக்கு. ஆனால் இது படிக்கட்டு இல்லை மக்களே. கொஞ்சம் இந்த சைடு கால் வரவும் கால் சுடுது. அந்த சைடு போயிருக்கலாம், நல்லா இருந்திருக்கும். சரி பரவாயில்ல, வாங்க போ. நான் பேசிக்கிட்டே இறங்கணும். எனக்கு நான் சும்மாவே வீட்டு எடுத்து போட்டு அவங்க பார்க்குறவங்களுக்கு நல்லா இருக்காதில்ல, அதனால தான். கீழே போயிட்டு தேர் வேறு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வடம் பிடிக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே என்னென்னா காலையில் தான் தேர், மற்ற ஊரெலாம் வடம் பிடிப்பாங்க. ஆனால் இங்கே அப்படியே உல்ட்டாவாக வருது மக்களே. மதியம் 3 மணிக்கு மேலே தான் தேர் இங்கே வந்து வடம் பிடிப்பாங்களாமா. அது வந்து புரட்டாசி மாதம் வந்து இங்கே வந்து தேர் இல்லை அப்படின்னு கேள்விப்பட்டேன். சித்திரை மாதம் தான் தேர். இங்கே மதுரையில் நம்ம எப்படி அந்த மீனாட்சி அம்மன் கோயிலில் தேர் இழுக்கிறாங்கள்ல, அழகர் வந்து ஆற்றுல இறங்குற மாதிரி இன்றைக்கி வந்து சித்திரை தேர். நம்ம இறையமங்கலம் இளைய பெருமாள் கோவிலில் வந்து சித்திரை தேர். அங்கே அழகர் அங்கே குதிரையில் இறங்கும்போது இங்கே தேர் வர முடிப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். கரெக்டாக ஒரு ஆற்றுல இறங்கும்போது இங்கே ஃபெஸ்டிவல் முடிஞ்சிடும். அந்த மாதிரி அந்த கணக்கு.
மதுரையில் எப்படியோ அதே மாதிரி தான் இங்கே நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு பக்கத்தில் இறையமங்கலம் அப்படிங்கிற ஒரு ஊரில் இருக்க இளைய பெருமாள் கோவில். சேம் யூஸ்ஃபுல்லாக மதுரை ஸ்டைலில் தான் இங்கேயும் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. இன்றைக்கி வந்து நேற்று வந்து ஐயரமலை தேர் வந்து உடம்புடிச்சாங்க. நம்ம அந்த வீடியோ வந்து உங்களுக்கு நாளைக்கு வந்துடும். நாளைக்கு தேர் வந்து நாளைக்கு நிற்கிது. நாளைக்கு வந்து சிவன் கோயில் வீடியோ வந்து கண்டிப்பாக நாளைக்கு உங்களுக்கு வந்துடும். கால் சுடுது மக்களே. கொஞ்சம் குரல் கொஞ்சம் ஏதாவது தான் கேட்கும். சளி பிடிச்சிச்சு மக்களே. 2 நாளாக கொஞ்சம் காய்ச்ச, அதனால் பேச முடியல. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? சுடுது மக்களே, கால் சுடுது. அவசரப்பட்டு வந்துட்டோம். நல்ல வேலை அங்கே ஒரு மண்டபம் ஒன்று இருக்குது, கீழே தெரியுதுல, அந்த மண்டபத்தில் போய் கொஞ்சம் எல்லாம் பாரிட்டு நம்ம அப்படியே மேலே ஏறும். இறங்குவோம். கீழே மேலே ஏறுறது பயங்கர. இப்போ தான் மேலே ஏறணும், கீழே இறங்குவோம். இந்த படி வேறு மாதிரி இருக்குது, செம்மையாக இருக்குது. ஒரு அட்வென்ச்சர் மாதிரி. அந்த படி அங்கே இருக்குது பாருங்கள், அது ஈஸியாக இருக்குது, ஒன்றுமே தெரியல. இதெல்லாம் கொஞ்சம் இந்த கம்பிலாம் போடலைன்னா அவ்வளோதான். கும்பலாக ஏறும்போது அப்படியே நிறையா ஆக்சிடெண்ட் கண்டிப்பாக நடந்திருக்கு மக்களே. அந்த பாண்டி பாறை அப்படியே செங்குத்தாக இறங்குது, செங்குத்தாக ஏறுது. கொஞ்சம் ரிஸ்க்கான பாதையாக இருக்கணும் தான் அந்த சைடு படி போட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இதுதான் பழைய படிக்கட்டு பாதை. இங்கே பாருங்க, நல்லா யூ பெண்டு மாதிரி திரும்புது மக்களே. அந்த கொல்லிமலையில் ஹேர் பெண்டு இருக்கும்ல, அது மாதிரி திரும்புது. கொஞ்சம் ரிஸ்க்கு தான். அவ்வளோதான் மக்கள். இன்னும் கொஞ்சம் தூரத்தில் போயிட்டோம்னா நம்ம நிழல் கூடிடலாம், பிரச்சனை இல்லை. அந்த கீழே அந்த உப்பு போடுற மாதிரி கூட காட்டியிருப்பல உங்களுக்கு, அந்த இடத்துக்கு வந்துட்டோம். நான் ஆரம்பத்தில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், அந்த இடத்துல ஒரு பாதை மாதிரி போகுது. அது ஆக்சுவலாக ஒரு பழைய படிக்கட்டுன்னு நான் சொன்னிருந்தேன்ல, அந்த வழியாக தான் இப்போ இறங்கிட்டு இருக்கிறோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து இன்னும் ஒரு மணி நேரத்தில் தேர் வந்துடும். அது உங்களுக்கு நான் செகண்ட் பார்ட்டாக போகலான்னு இருக்கிறேன் தேரை. இதை ஃபஸ்ட் பார்ட்டாக போட்டு இந்த செகண்ட் பார்ட்டாக போகலான்னு இருக்கிறேன். இப்போ போய் நம்ம அந்த தேர் கடை வீதி அதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? எப்படி ஒரு வழியாக நிழலுக்கு வந்தாச்சு. இப்போதான் மக்கள் வெள்ளம் கொஞ்சம் கொஞ்சமாக வருது. நல்ல வேளை நம்ம சீக்கிரம் போயிட்டு சீக்கிரம் வந்துட்டோம். சரியான கும்பல் மக்களே. கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கூட்டம் ஏறுது. நான் இப்போ ஏறினா தான் கரெக்டாக இருக்கும். இதுக்கப்புறம்லாம் ஏறணும்னா சரியான வெயில். சரி, ஓகே மக்களே, நான் கீழே போயிட்டு உங்களுக்கு அந்த கடை எல்லாமே காட்டிட்டு அப்புறம் நம்ம அந்த தேரோட பிளாக் அதையும் போட்டுடலாம். யாரும் பிடிக்கும். சரி, ஓகே மக்களே, உங்களை கீழே போயிட்டு கூப்பிட்றேன். கீழே வந்துட்டோம். இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணோம், மறுபடியும் இங்கே முடிச்சிட்டோம். நம்ம சேனலில் பார்க்குறவங்க யாராச்சும் நாமக்கல் வட்டாரம் திருச்செங்கோடு அந்த சைடு யாராச்சும் இருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த தேர் திருவிழாவுக்கு நீங்கள் வந்தீங்களான்னு சொல்லுங்கள், நான் உங்களை அப்படியே பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். நம்ம வந்து கடை வீதிக்கு போவோமா? நம்ம வண்டி அங்கே இருக்குது, செப்பல் அங்கே இருக்குது. செப்பலை போட்டுட்டு அப்படியே நம்ம போய் கடையை சுற்றி கொஞ்சம் வீடியோ எடுத்துகிட்டு கொஞ்சம் ஜூஸ்லாம் குடிச்சிட்டு அப்படியே வருவோம். வாங்க மக்களே, நம்ம தேர் கடை வீதி அதை பார்ப்போம். தேர் திருவிழாக்குன்னா ஸ்பெஷலாக இருக்கிறவங்க chocolate cone,
கடை வந்து அந்த சைடு வரையும் இருக்கு மக்களே. இப்படி நாவல் சுவையான ஐஸ்கிரீமை எங்க வாகனத்துல விற்பனை செய்யறோங்க. எல்லாமே லாகா கம்பெனி ஒரிஜினல். இது பார்த்தீங்களா பர்ஃப்யூம்லாம் வச்சுருக்காங்க. சுகாதாரமான முறையில் தயாரிக்கப்பட்ட ஐஸ். கோடை வெப்பத்திற்கு கூட ஐஸ் இருந்தாங்க. இந்த சைடு தேருக்கு வரைக்கும் என்னன்னா குழந்தைங்களுக்கு தான் மக்களே ரொம்ப பெஸ்ட்டு. ஏன்னா அவங்க கேட்குற பொம்மைலாம் அப்படியே அடம் பிடிச்சி வாங்கிக்கலாங்க. இங்கே சில்வர் பத்திரம்லாம் இருக்குது. சிப்ஸு அல்வா அதெல்லாம் வச்சுருக்காங்க. அங்கே உங்களுக்கு தேர் நிற்குது பாருங்க. இன்னும் ஒரு மணி நேரத்தில் உடம்பு பிடிச்சிருவாங்க. கடை வீதி நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி எந்த பொருளுமே இந்த சைடு இல்லையே. இல்லை குழந்தை பிள்ளைங்களுக்கு இருக்க மாதிரியே இருக்கு மக்கள். நம்ம என்ன வாங்குறது, கீப்பி வாங்கிட்டு உதவுமோ. ஃபுல்லாக அந்த தேர் வரைக்கும் கடை இருக்கு மக்கள். பார்த்தீங்களா மாங்காய் கூட வச்சுருக்காங்க. நேராக இருக்கு பாருங்க. நாளைக்கு வந்து ஐயர்மலை வீடியோ வந்துடும். அல்வா கடை. தர்பூசணி இருக்குது, சாப்பிடுவோமா? வேறு பார்த்துட்டு வந்து வாங்கி சாப்பிட்லாம். எங்கே பார்த்தீங்களா ஃபாஸ்ட் ஃபுட்டு கூட இருக்குது மக்களே. பானிபூரி கூட இருக்குது. அக்கா பானிபூரி, கரும்பு ஜூஸு, பானிபூரி. இந்த தேர் கடையில் இருக்கும் பாருங்கள், எல்லா பொருளும் இங்கே கிடைக்கிது. இதுதான் தேர். முன்னாடி போய் உங்களுக்கு காட்டுறேன். மாங்காய்லாம் அழகழகாக வச்சுருக்காங்க மக்கள். வேற மாதிரி ஃப்ரூட்ஸ்லாம். இங்கே சின்ன தேர். எப்படியோ வந்துட்டோம் மக்களே. பார்த்தீங்களா பஸ்ஸு கூட இருக்குது. நாமக்கல்லேருந்து வர்றதுக்கும் திருச்செங்கோட்டிலேருந்து வர்றதுக்கும் பஸ் வசதி கூட அந்த கோவில் அடிவாரம் வரையும் வந்துடும் மக்கள். ஐயர்மலையில் வந்து கடை இருக்கும், ஆனால் அந்த அது கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கும் மக்கள். இந்த சைடு அந்த ராட்டினம் அது மாதிரி தனித்தனியாக இருக்கும். இங்கே வந்து கடை தான் நிறையா இருக்குது. அந்த ராட்டினம் அது மாதிரிலாம் எதுவும் இல்லை, ஆனால் ஃபுல்லாக வந்து கடை மக்களே. நிறைய கடை இருக்குங்க. அங்கே தேர் தெரியுவாங்க. அங்கிட்டு இன்னும் 1 கிலோமீட்டர் போகணும். ஃபுல்லாக கடை தான். வந்து நீர் மோர் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். போய் மோர் சாப்பிடுவோமா? வாங்க போய் சாப்பிட்றலாம். அடிக்கிற வெயிலுக்கு நல்லா 10 ரவுண்டு அடிப்பேன் மக்களை. நீர் மோர் வழங்கும் விழா. மக்களே நம்ம அங்கே வந்து நீர்மோர் குடிச்சிட்டோம். இப்போ நம்ம எங்கே போய்ட்டுருந்தோம்னா அங்கே தேருக்கு தான் மக்களே போக போகிறோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தேர் உடம்பிடிக்க போகிறாங்க. நம்ம வண்டியை அந்த சைடு ஃபுல்லாக மாட்டிக்கிச்சு மக்களே. இங்கே பார்த்தீங்களா ஐயர்மலை மாதிரியே கடை நிறையா இருக்குது. ஓகே மக்களே, நம்ம வண்டிக்கிட்ட வந்துட்டோம். இந்த இறையமங்கலம் இளைய பெருமா கோவில் தேர் திருவிழா ஆட்டோ வேணும்னா
கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து போகிறேன். ஓகே மக்களே, இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். ஓகே மக்களே, பாய்.